வணக்கம் நேயர்களே, லிட்டில் சிங்கர் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல பெல் பட்டன் வரும், அதுல ஆல்னு கிளிக் கொடுத்தீங்கன்னா நான் எப்பெல்லாம் உங்களுக்கு வீடியோ போடுறேனோ அப்பெல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் காமிக்குங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அக்ஷய திருநாள், அக்ஷய திருதியை என்னைக்கு வருது அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா 23 ஞாயிற்றுக்கிழமை வருது. அன்னைக்கு என்னெல்லாம் பண்ணலாம், என்னென்னலாம் வாங்கலாம், என்னென்னலாம் வாங்கக்கூடாது, என்ன தானம் பண்ணலாம் அப்படின்றது தாங்க நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். முதல்ல அக்ஷய திருதியை அன்னைக்கு என்ன வாங்கலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டா தங்கம் தாங்க. எல்லாரும் மனசுக்குள்ள பதியறதுமே தங்கம் வாங்குறது அப்படின்னு தாங்க. ஆனா தங்கம் வாங்குறத விட ரொம்ப முக்கியமானது தானம் பண்றது தாங்க. எல்லாத்துக்கும் தானம் பண்ணணும். தானமா என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டா, அந்த காலத்துலலாம் அரசர்கள் தங்கம் வாங்குவாங்க. அக்ஷய திருதியை அப்போ வாங்கிட்டு அந்த தங்கத்தை தானம் பண்ணிடுவாங்க. என்னது, அரசர்கள் காலத்துல தங்கம் தானம் பண்ணுவாங்களா? அப்ப நம்மளும் தங்கத்தை வாங்கி தானம் பண்ணணுமா அப்படின்னு பார்த்துக்கிட்டா, இந்த இப்போ உள்ள காலங்கள்ல தங்கத்தை தானம் பண்ண முடியாது. அதுக்கு பழுதா அரிசி தானம் பண்ணலாம், பருப்பு, கோதுமை, அன்னதானம் செய்யலாம். இந்த மாதிரியான பொருள்கள் எல்லாம் தானம் பண்ணலாங்க. ரொம்ப சிறப்பா இருக்குங்க. நம்ம தியானம் பண்ணணும், அக்ஷய திருதியை அன்னைக்கு தியானம் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப விசேஷமா இருக்குங்க. இதுல என்ன வாங்கலாம்? சரிங்க, தங்கம் என்னால வாங்க முடியாதுங்க, அதுக்கு பிறகுதான் நாங்க என்னங்க வாங்கலாம், நாங்க ரொம்ப ஏழ்மையான குடும்பங்க அப்படி கேட்டுக்கிட்டா உப்பு வாங்கலாங்க. உப்பு ஒரு கைப்பிடி அளவு உப்பு வாங்கி கொஞ்சம் விரலி மஞ்சள்ங்க. நாங்க அபார்ட்மெண்ட்ல குடியிருக்கோம், எங்களாலாம் வாங்க முடியாது அப்படின்னு பார்த்துக்கிட்டா விரலி மஞ்சள் வாங்காட்டினாலும் பரவாயில்ல, மஞ்சள் பொடி பாக்கெட் வாங்கி வச்சு நீங்க சாமி கும்பிடலாம், வழிபாடு பண்ணலாம். அக்ஷய திருதியை அப்போ சாமி கும்பிடுறதுக்கு நம்ம என்னதாங்க வாங்கி வைக்கலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, பால், அரிசி, அச்சு வெல்லம், உப்பு, மஞ்சள், இந்த 5 வகையான பொருள்கள் வாங்கி வச்சு நம்ம வழிபாடு பண்ணணும் அப்படின்னா வாழ்க்கையில எந்த கஷ்டமுமே வராது, நோய் நொடிகள் எதுவுமே வராது, எல்லாமே சுபிட்சமா இருக்குங்க. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க ஒரு துணி கடை வச்சிருக்கோங்க நாங்க அப்படின்னா, துணி, பிளவுஸ் பிட்டு, எதுனாலும் கர்ச்சீஃபோ எதுனாலும் ஒண்ணு எடுத்து நீங்க தானமா கொடுத்தா உங்களுக்கு நல்லா இருக்குங்க. இதே மாதிரி நாங்க மல்லிகை கடை வச்சிருக்கோங்க அப்படின்னா அரிசி தானம் பண்ணுங்க, பருப்பு எதுனாலும் ஒண்ணு எடுத்து தானம் பண்ணுங்க. இதெல்லாம் தானம் பண்ணணும் அப்படின்னா வாழ்க்கையில ரொம்ப சிறப்பா இருக்குங்க. நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கே அப்ப தெரியும். என்ன வாங்க கூடாது நாளைக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டா, எள்ளுங்க. எள்ளு வாங்கவே கூடாது நாளைக்கு. அக்ஷய திருதியை அன்று யாருனாலும் தானே கேட்டு வருவாங்கங்க. என்னால பண கஷ்டம், எனக்கு செலவுக்கே காசு இல்லை, எனக்கு சாப்பாடுக்கே வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வர்றவங்க சிவபெருமான் மாநில ரூபத்துல நம்ம வீட்டு வாசல்ல நின்று நம்ம கிட்ட கேட்பாங்களாம், தானம் கேட்பாங்களாங்க. அப்ப கேட்கும்போது நீங்க இல்லைன்னு சொல்லாம எதுனாலும் உங்களால முடிந்த அளவு சாப்பாடோ எதுனாலும் என்ன உங்களால முடியுமோ அதை நீங்க செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா வாழ்க்கையில பெரிய பெரிய லெவல்ல உங்களுக்கு நல்ல சந்தோஷத்தை கொடுக்குங்க, ரொம்ப விசேஷம் கொடுங்க. அதே மாதிரி தங்கம் மட்டும்தான் வாங்கணுன்றது முக்கியம் இல்லைங்க, தானம் பண்ணணுங்க. மெயினானது தானம். நீங்க தங்கம் வாங்குறத விட தானம் பண்ணுங்க. வாழ்க்கையில எல்லா கஷ்டமுமே போய் சந்தோஷத்தை மட்டும் அந்த கடவுள் கொடுப்பாங்க. வழிபாடு பண்றதுக்கு உகந்த நேரம் பிரம்ம முகூர்த்தத்துல பண்ணீங்கன்னா ரொம்ப சிறப்புங்க. கடவுளுக்கு நெய்வேத்தியமா வெள்ளையான சாப்பாடு, அதாவது கல்கண்டு சாதம், பால் பாயாசம், இந்த மாதிரி வெள்ளையான சாதம் வச்சு வெள்ளை பிரசாதமா படைச்சிங்க அப்படின்னா இன்னும் நல்லா விசேஷமா இருக்குங்க. பிரம்ம முகூர்த்தத்துல பண்ண முடியாதுங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டா 6 to 8 மணிக்குள்ள உங்களுடைய பூஜையை நீங்க நிவர்த்தி பண்ணிக்கோங்க. சுமங்கலி பெண்களா இருந்தீங்க அப்படின்னா மாலை 6 மணிக்கு மேல லட்சுமி குபேரர் போட்டோஸ் இருந்துச்சுன்னா, லட்சுமி குபேரர் போட்டோஸ் எல்லார் வீட்டையுமே இருக்கும். அந்த மாதிரி போட்டோ இருந்ததுன்னா குங்கும அர்ச்சனை பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப விசேஷமா இருக்குங்க. இதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஓம் லட்சுமி குபேராயே நமக அப்படின்னு சொன்னாலே போதுங்க. 108 முறை நீங்க சொல்லி நீங்க குங்கும அர்ச்சனை பண்ணீங்க அப்படின்னா வாழ்க்கையில சகல ஐஸ்வர்யமும் நிறைஞ்சு சீரும் சிறப்பா நோய் நொடியின்றி சிறப்பா வாழ்றதுக்கு அந்த லட்சுமி குபேரர் வழிவிடுவாங்க. இவ்வளவுதாங்க அக்ஷய திருதியை. இதை நீங்க வழிபாடு பண்ணுவீங்கன்ற நம்பிக்கையோட இந்த வீடியோவை நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. நன்றி.